வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா இந்த வீடியோல யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து இன்னும் முக்கியமான சில கொஸ்டின்ஸ் அப்படிதும் அதை சார்ந்த விஷயங்கள் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் ரெக்கார்டர் வந்து செஷன் கொடுத்துருக்கோம். நாளைந்து நம்ம கண்டிப்பா லைவ் அப்படி வந்துருவோம். இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நமக்கு நடக்க இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரேஸ் ஸ்டூடெண்டா நான் ரேஸ் ஸ்டூடெண்டா யாராவது இருக்கலாம். தமிழ்நாட்டில் குரூப் 2 எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இலவசமான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படி நம்ம வரண்டரேஸ்ல வரக்கூடிய ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியான நிறைய விஷயங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூட்டுகளை தேர்ந்தெடுக. விஸ்வநாத நாயக்கர் தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். மௌரிய அரசை சார்ந்த பிரதாப் ருத்ரதேவன் ஆட்சி காலத்தில் காகதி அரசின் பாளையக்காரர் நடைமுறைக்கு ஏற்படுத்தப்பட்டது. Palaikar system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayakar. Palaikar system was in practice during the rule of Pratap Rudradeva of Warangal in Maurya Kingdom அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கூடிய எதை பற்றி கொஸ்டின் இருக்கிறாங்க? பாளையக்கார முறை என்ற ஒரு முறை. நம்ம யூனிட் 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டோட வரலாறுல ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படிதான். ஏன்னா இதுல இருந்த பூலித்தேவர் அவர்கள், மருதுசௌரல் அவர்கள், வீரபாண்டிய கட்டமன் அவர்கள், வேல்நாச்சர் அவர்கள், தீரன் சின்னமலை இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்றதா முக்கியமான ஸ்டோரியை படிக்க வேண்டியது. இந்த பாளையக்கார முறை அப்படின்றத 1529 வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து யாருன்னா விஸ்வநாத நாயக்கரா. கரெக்ட் தான். மதுரை நாயக்கா இருந்த விஸ்வநாத நாயக்கர் கொண்டு வந்தார். கரெக்ட் தான். இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாளையக்கார முறை யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரதாப ருத்ரதேவன் அப்படின்றவர். கரெக்டா? கரெக்ட் தான். ஆனா பிரச்சனை என்னங்க இருக்கு அப்படின்னா மௌரிய வம்சத்தை சார்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த பிரதாப ருத்ரதேவன் அப்படின்றதான் முதல்ல பாளையக்கார முறை இந்தியாவில் கொண்டு வர்றாரு. ஆனா அவர் மௌரிய வம்சம் கிடையாது. வாராங்கலை தலைநகரமா வச்சு ஆட்சி செய்த காக்கத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர் தான். அப்ப காக்கத்திய அரசன் அவர்கள் தான் பிரதாப ருத்ரதேவன். அவர் தான் கொண்டு வந்திருப்பார். அப்ப கொடுத்துருக்கூடிய எது தவறா இருக்கு? ரெண்டாவது நமக்கு தவறா இருக்கு. ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து தவறா இருக்குது அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். சரியா? இது தவறா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது dare to do a thing dash dash it is shameful to say dash துணிய கர்மம் துணிந்த பின் dash என்பது இருக்கு. மேற்கண்ட திருக்குறள் படி நாம் எப்படி ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி திருக்குறள் கொஸ்டின் அப்படிது நமக்கு வந்து முக்கியமான ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு திருக்குறள் கொடுத்து இதோட மீனிங் என்ன, இல்லை எப்படி இதை சொல்லலாம், இல்லை இதில் விடுபட்ட எழுத்துக்கள் என்ன, சொற்கள் என்ன, இதுவும் நம்ம கேட்டிருக்காங்க. இப்பயும் கேட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட குறள் என்ன? எண்ணி துணிய கர்மம். ஓகே. எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்றது குறள். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் செய்ய போனாலுமே இப்போ நம்மளே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும். ஓகே. ஒரு குரூப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரம்ன்ற ஒரு கனவோடு இருக்கும். அப்போ இந்த மாதிரி எந்த நம்ம ஒரு விஷயத்தை ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு நல்ல உட்காந்து யோசிக்கணுமா. இப்போ நம்ம தலையை சொல்லலை, நான் வந்து யோசிக்காம எதையும் நான் செய்ய மாட்டேன், செஞ்சப்பறம் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் பாருல, அதுதான் கிட்டத்தட்ட இந்த விஷயமும். அப்ப எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமா விசாரிச்சு டீட்டெயிலா அதை பத்தி யோசிக்காம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அதை யோசிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தவறானதுன்னு சொல்லி சொல்லிட்டு இதோட கான்செப்ட் ஆக்சுவலா இந்த குறளுக்கு. அப்ப நன்றாக சிந்தித்து அதன் பிறகு ஒரு செயலில் இறங்குவதுதான் இந்த குறளோட அடிப்படை பொருள் அப்படிது. ஆஃப்டர் மெச்சோர் தாட் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறள் ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அந்த குறள் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அப்புறம் நம்ம கிளாஸ் நல்லா இருக்கா இல்லையா அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூட்டுகளை தேர்வு செய்யணும். சென்னை இஸ் கால்ட் as the Detroit of தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆக்குபைஸ் தி செகண்ட் பொசிஷன் ஆஃப்டர் மகாராஷ்டிரா இன் தி ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தொழில்துறை மேம்பாட்டு துறையில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்டா அப்படின்னா தமிழ்நாடுன்றதா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப மகாராஷ்டிரா தான் செகண்ட்ல இருக்குது ஆக்சுவலா. ஆனா இது டோட்டலா அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு தப்பு. அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு 2 ஒன்லி. ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டு மட்டும் தான் நமக்கு தவறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எந்த டாபிக்ல வரும் அப்படின்னா இது யூனிட் 5ல நமக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் எக்கனாமிக்ஸ் டாபிக் பொருளாதார டாபிக்ல இருந்து வரக்கூடியது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கும், வேணா எடுத்து படிங்க. அது மாதிரியே நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் அந்த குரூப் 4 எக்ஸாம்ல தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்டோட யோஜனாஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து கொஸ்டின்ஸா கேட்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், ஈவன் நமக்கு 11th ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா. அங்க வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பீமா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரி, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஃபசல் அப்படின்னா ஹார்வெஸ்ட் நம்ம சொல்லுவோமா, அறுவடைன்னு சொல்லி சொல்ல, அதுதான் வந்து ஹார்வெஸ்ட்ன்றது தான் நம்ம வந்து ஹிந்தில வந்து ஃபசல்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்போ நம்ம அறுவடை காலத்துல ஒரு பயிர்களுக்கு பாதுகாப்பான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பயிர்ன்றது விளைஞ்சு இருக்குது, ஓகே, அறுப்பு வந்து அறுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கு, ஆனா ஒரு பெரிய புயலோ வெள்ளமோ வந்து பயிர்கள் அழிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒரு பயிர் காப்பீடு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த பயிர் காப்பீடு தான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படி ஒரு திட்டம். இந்த திட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சோம்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2016 வருஷம் நம்ம கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல ரொம்ப முக்கியமா இந்த திட்டம் கொண்டு வரும்போது யார் பினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சரா இருந்தாங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சூஸ் தி கரெக்ட் ஒன். After the death of Khan Sahib, Pulitev returned from exile and recaptured Nerkatu Civil in 1764. However, he was defeated by Captain Gabel in 1768 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பூலித்தேவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் யாரால தோற்கடிக்கப்படுறாரு? நமக்கு கான் சாஹிப். கான் சாஹிப்னா யாரு? நமக்கு மருதநாயகம் அப்படிதான் நமக்கு வந்து கான் சாஹிப். ஓகே, யூசப் கான் இன்னொரு பெயரும் இருக்கு. 1766 வருஷம் மே மாசம் இந்த கான் சாஹிப் பூலித்தேவரை தோக்கடிச்சாரு. அது மாதிரி மருதநாயகம் அவர்களை பிரிட்டிஷ்கார 1760 தூக்கில போட்டு கொன்னான். அப்ப மருதநாயகம் இறந்ததுக்கு அப்புறம் பூலித்தேவர் மறுபடியும் வந்து தன்னோட கோட்டையில கைப்பற்றினார். கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது, பூலித்தேவர் தன்னோட கோட்டையில கைப்பற்றி மறுபடியும் பாளையக்காரா உட்கார்ந்து இருக்கும்போது கேப்டன் கேம்பல்ன்றவர் வந்து பூலித்தேவர் தோக்கடிச்சார். கரெக்டா தான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன? அது 1768 கிடையாது, 1767ல கேப்டன் கேம்பல் பூலித்தேவரை தோக்கடிச்சு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்ப இது தவறா இருக்கு. சூஸ் தி கரெக்ட் ஒன்னா சரியானதா ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் தான் நமக்கு சரியானதா இருக்கு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. சரியா? இதுல ரொம்ப முக்கியமா பூலித்தேவர் எந்த ஊரோட பாளையக்காரர்? கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அம்மா நம்ம கிளாஸ் பத்தி கமெண்ட் போட்டு விடுங்க. முக்கியமா மார்க் டெஸ்ட் வரக்கூடியது இருக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் ரெடி ஆகுங்க. யார் வேணா வந்து எழுதலாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மேட்ச் தி ஃபாலோயிங். சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி உடையால் லட்சுமி நாயக் பூஜா நாயக். ஓகே, பொறுத்துக. தென்னிந்திய கூட்டமைப்பு உடையால் லட்சுமி நாயக்கர் பூஜை நாயக்கர். இவங்களாம் யாரு? பாளையக்கார முறையில பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக சண்டை போட்ட முக்கியமான பாளையக்காரர்கள் தான் இவங்களாம். இப்போ சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி, அதாவது தென்னிந்திய கூட்டமைப்பு யார் உருவாக்க? நமக்கு மருதுவாண்டியர்கள் தான் உருவாக்குறாங்க. சிவகங்கை மருதுவாண்டியர்கள் தான் உருவாக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும்? நமக்கு 2ன்றது வந்துடும். ஆனா 3 இடத்துல 2ன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கு. ரெண்டாவது, உடையால் யாரு? நமக்கு உடையால் அப்படின்றவங்க ஒரு ஷெப்பர்ட் கேர்ள். கரெக்டா? ஒரு மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. ஓகே, யாருக்காக உயிர் கொடுத்திருப்பாங்க? வேல்நாச்சியாரை காட்டி கொடுக்காம உயிர் கொடுத்த ஒரு பெண்மணி உடையால் அவர்கள். அப்ப ரெண்டாவது 4 வந்துடும். ஆனா 2 இடத்துல 4 அப்படின்றது இருக்குது. அப்ப மூணாவது லட்சுமி நாயக் யாரு? லட்சுமி நாயக் அப்படின்னு ஒரு மணப்பாறையை சார்ந்த ஒரு பாளையக்காரர். ஆக்சுவலா இது எப்படி சார் நான் ஷார்ட்கட்டை ஞாபகம் அப்படின்னா, லக்ஷ்மி பாறையில இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம். ஓகே, ஏன்னா இது குழப்பம். பூஜை நாய்க்கும் லட்சுமி நாய்க்கும் நிறைய பேர் குழப்பம். பூஜை நாயக் அப்படின்னு இருக்காரா? பூஜை யாருக்கு பண்ணுவாங்க? பூஜை தெய்வத்துக்கு பண்ணுவாங்களா? அதை வச்சு ஞாபகம். தேவனாம்பட்டி அப்படின்னு ஞாபகம். அப்ப பூஜை தெய்வத்துக்கு பண்ணுவாங்க, லட்சுமி பாறையில இருக்காங்க ஞாபகம். லட்சுமி நாயக் அப்படின்றவங்களுக்கு மணப்பாறை 1 வந்துடும், பூஜை நாய்க்கு 3 வந்துடும். அப்போ 2, 4, 1, 3 அப்படி எங்க இருக்கு? ஆன்சர் அப்படிது 2, 4, 1, 3 அப்படிதான் ஆன்சர். முக்கியமா இந்த பூஜை நாயக் உள்ள லட்சுமி நாயக் இவங்க யாரோட சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா, திருச்சி விருப்பாட்சியை சார்ந்த கோபால நாயக்கர் இருக்காருல்ல, அந்த கோபால நாயக்கருக்கு ஆதரவு சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா பிற்காலத்தில் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டிஷ்காரர் தூக்கில போட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. நோட் பண்ணிச்சோ. நெக்ஸ்ட் அடுத்தது, who criticized the rule of British and the rule of Raja of Travancore, rule of Black Devils and White Devils respectively. ஆங்கிலேய ஆட்சியும் திருவாங்கூர் அரசரின் ஆட்சியும் முறையே கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் வெள்ளை பிசாசின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, இவங்கள பார்த்து ஒருத்தர் இவங்க வந்து ஒரு வெள்ளை பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய திருவாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாங்கூர் அரசரை பார்த்து இவர் ஒரு கருப்பு பிசாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சிக்கிறார். யார் இவர்? இவர் தான் நமக்கு சமத்துவ சமாஜம் அப்படின்றத உருவாக்கிய, ஓகே, அனைவரும் சமபந்தியா உட்கார்ந்து எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்றத உருவாக்கிய, சமபந்தி உருவாக்கிய வந்து நம்மளோட வைகுண்ட சுவாமியார் அவர்கள். வைகுண்ட சுவாமிகள் எந்த ஊர்? நமக்கு கன்னியாகுமரி பக்கத்துல நமக்கு சுவாமி தோப்புன்னு ஒரு ஊர்ல ரொம்ப முக்கியமா ஒரு கிணறு இருக்குது. இப்பயும் அனைத்து சமுதாயத்திலும் எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இவரோட வழி என்ன நம்ம சொல்றோம்? ஐயா வழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மாசம் ஜூன் மாசம் நேரத்துல ஐயா கோயில் எல்லாத்துக்குமே வந்து திருவிழா நடக்கும். சமபந்தி உணவு அப்படி இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வைகுண்டர் அவர்கள் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் அப்படி போடுங்க. ஆன்சர் அப்படின்றது ஐயா வழியை உருவாக்கிய வைகுண்ட சுவாமிகள் அவர் தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, who introduced a vocational education program that encouraged imparting school children with training in tune with father occupation. யார் அறிமுகத்தை தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையார் செய்து வந்த தொழில்களில் பயிற்சியாக அமைந்தது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கிறேன். இது என்ன அப்படின்னா, இவர் முதலமைச்சரா இருக்காரு. காமராஜரும் நடேசனாரும் எம் சி ராஜாவும் ராஜஜியும் ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல காலையில படிக்கக்கூடிய 4 வகுப்புகள் அப்படின்றது பள்ளி பாடத்தையும், மதியம் இருக்கக்கூடிய வகுப்புகள் அப்படின்றதுல அவங்களோட குடும்ப தொழிலையும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல படிச்சு யாரும் வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப தொழிலை வச்சு அவங்க வந்து தங்களோட வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆனா இது ஒரு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒருத்தர் விமர்சிக்கிறார்.
இதை குலக்கல்வி திட்டம் யார் சொல்லி திட்டினா? இதை தந்தை பெரியார் அவர்கள் தான் குலக்கல்வி திட்டம் இது. ஏன்னா இப்பதான் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு பையன் படிச்சு முன்னேறி ஒரு IAS ஆஃபீஸரா, ஒரு IPS ஆஃபீஸரா ஒரு பெரிய பதவிக்கு வர்றான். ஆனா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த மதியத்தில் கொடுக்கக்கூடிய அவங்களோட குலத்தொழில் அப்படிது செருப்பு தைச்சு போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பையன் பின்னோக்கி தான் போவான், முன்னேற முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகம் இப்பதான் முன்னேறி வருது, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லாம். ஆனா இந்த கல்வி அப்படிது அவங்களை மறுபடியும் பின்னோக்கி தான் கொண்டு போக, முன்னேற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குலக்கல்வி திட்டம், இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக போராட்டார். இப்ப இது எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு? 1953ல ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த குலக்கல்வி திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இதை எந்த பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டம் விமர்சிக்கிறாரு. பிற்காலத்தில் ராஜாஜி அவர்கள் பதவி விலகி போனதுக்கு அப்புறம் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டு இந்த குலக்கல்வி திட்டம் அப்படி கேன்சல் பண்றாரு. அப்ப கொண்டு வந்த ஒரு ராஜாஜி, நீக்கின ஒரு காமராஜர், இதுக்காக போராட்டம் பண்ணது இந்த பெரியார் அவர்கள். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதை நோட் பண்ணிச்சோ, ரொம்ப முக்கியமானது. ரீசனான இந்த குரூப் 1 எக்ஸாம்ல கூட இது கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது மேக்ஸி ஃபாலோயிங் பொறுத்துக. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெட், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி, ரயில் பெட்டி தொழிற்சாலை, நெய்வேலி லிக்னைட் கழகம், இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ், கனரக வாகன தொழிற்சாலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தந்த நம்மளோட காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான தொழிற்சாலைகள். ஏன்னா தொழிற்சாலைகள் இல்லாமல் ஒரு மாநிலம் அப்படிது உயராது அப்படிது, அது மாதிரி கல்வி இல்லாமல் உயராது அப்படின்றத காமராஜர் வந்து நம்பினார். அதனால நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கினார். அதன் அடிப்படையில் இப்போ நமக்கு இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அப்படி எப்போ கொண்டு வரப்படுச்சு? 1955ல காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது தான் ICF, இந்த சென்னை பக்கத்தில் இருக்கு, இந்த ட்ரெயின் பெட்டிகளாக உருவாக்கக்கூடிய ICF அப்படிது கொண்டு வரப்படுது ஆக்சுவலா. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு 2ன்றது வந்துடும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலியா ரொம்ப முக்கியமானது நமக்கு. நெய்வேலி அப்படின்றதுல தான் நமக்கு வந்து கரண்ட் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவலா கரண்ட் உருவாக்குறோம். அப்போ அது ரொம்ப முக்கியமா எப்போ கொண்டு வரப்படுச்சு? நமக்கு 1956ல கொண்டு வரப்படுச்சு. அப்போ 1 அப்படிது வந்துடும். இப்போ 2, 1, 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2, 1 அப்படிதான் இருக்குது. அப்போ நம்ம இதை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ 2, 1, 4, 3 ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் பி. இதைப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் அப்படிது 1960 வருஷமும், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி அப்படிது 1961 வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், நோட் பண்ணிச்சோம். இதை மாதிரியே காமராஜர் அவர்கள் மணிமுத்தாறுன்னு ஒரு டேம் கட்டினார். எந்த வருஷம் கட்டினார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஆன்சர் அப்படிது போடுங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது, which chief minister government passed a law giving equal rights to women in family properties? குடும்ப சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்டத்தை எந்த முதலமைச்சர் அரசு நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோப்போ இல்ல ஒரு 100 ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப சொத்தோ இருக்கு அப்படின்னா, இதுல 50 ரூபாய் அப்படின்றது ஆண்களுக்கும் 50 ரூபாய் அப்படின்றது பெண்களுக்கும், அதான் ஆண் வாரிசுக்கும் பெண் வாரிசு எல்லாத்துக்கும் சமமான சொத்துரிமை அப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரார். எந்த வருஷம் அப்படின்னா 1989ல 1989 வருஷம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை அப்படின்னு கொண்டு வந்த முதலமைச்சர் பெயர் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க 1989ல. இது யாரோட கனவு அப்படின்னா 1929 வருஷம் முதல் சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் தான் சொல்லுவார். ஓகே, இந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை கொடுக்கணும், சொத்துல சமபங்கு உரிமை கொடுக்காம இருந்ததுனால பெண்கள் அடிமையா மாறினாங்க, அப்ப சொத்துல சமூக உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் முதல் சுயமரியாதை மாநாட்டில் பேசினாரு. அதை நினைவாக்கினவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 1989 வருஷம். ஆன்சர் முக்கியமானது, நோட் பண்ணிச்சோம். அடுத்தது, during whose period தேவதாசி டெடிகேஷன் அபாலிஷன் ஆக்ட் வாஸ் மேட்? சென்னை தேவதாசியின் ஒழிப்பு சட்டம் யாருடைய காலத்தில் நடைமுறை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பெறக்கூடிய பெண்கள் அப்படின்னவங்களாம் கோயிலுக்கு அர்ப்பணிச்சு அந்த கோயிலே அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது வந்து கழிஞ்சிரும். ஆக்சுவலா இந்த கோயிலுடைய கடவுளை தன்னோட கணவனா நினைச்சு கழிஞ்சிரும் ஆக்சுவலா. அப்போ அந்த பெண் குழந்தைகள் அப்படின்றவங்க படிச்சு முன்னேறி வந்தா அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம், முன்னேற முடியும். ஆனா அவங்க கோயிலுக்கு இந்த மாதிரி அர்ப்பணிக்கிறதுனால பெண்கள் அடிமையில மாறுறாங்கன்னு சொல்லிட்டு இதற்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இந்த தேவதாசி முறை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மசோதா கொண்டு வராங்க. 1930 காலகட்டத்தில் 1930 கொண்டு வராங்க. அந்த மசோதா அப்படின்றது நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிருக்கு. அப்ப அந்த மசோதா அப்படின்றது 1947 வருஷம் கிட்ட 17 வருஷம் கழிச்சுதான் நிறைவேறுது. அப்படி நிறைவேற்றும் போது தேவதாசி டெடிகேஷன் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்து தேவதாசி முறையை வந்து ஒழிக்கணும், இனிமேல் யாராவது தேவதாசி முறை பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு சிறை தண்டனை இல்லை இவ்வளவு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த முதலமைச்சர் 1947 வருஷம் ஓமந்தூர் ராமசாமியார் அவர்கள் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ரொம்ப முக்கியமா இந்த தேவதாசி முறை இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பெயர் என்ன கேட்டனா, இதுக்கு இன்னொரு பெயர் பொட்டு கட்டுதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டு கட்டுதல் முறை. ஸோ பொட்டு கட்டுதல் முறையும் தேவதாசி முறை எல்லாமே ஒண்ணுதான். இதை வந்து நீக்கணும் அப்படிக்கா போறாங்க தான் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சட்டம் இயற்றியவர் ஓமந்தூர் ராமசாமியார் அவர்கள் 1947 வருஷம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, the term gross national happiness was coined by the fourth king of Bhutan, Jigme Shinge Wangchuk in
அதாவது நமக்கு இந்த உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அதை மாதிரி எஸ்டின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ், மனிதவள மேம்பட்ட குறியீடு, இதெல்லாம் எதுக்காக சார் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஒன்னு எக்கனாமிக் growth, அதாவது ஒன்னு பொருளாதார வளர்ச்சி அப்படிது. இன்னொன்னு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார மேம்பாடு அப்படிது. ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டா இதுல growthன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மணி சம்பந்தப்பட்டது, அதாவது காசு சம்பந்தப்பட்டது. இப்ப இந்தியா என்பது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பெரிய பொருளாதார நாடு, உலகத்துல டாப் 5ல பொருளாதார நாடா ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமா, எதன் அடிப்படையில? காசு அடிப்படையில ஆக்சுவலா. அதுவே இங்க மேம்பாடுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது மக்களின் அடிப்படையில. இப்ப என்னதான் நம்ம வந்து பெரிய பொருளாதார நாடா இருந்தாலும் இங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்களா? ஆர் எல்லாருக்குமே வந்து உணவு அப்படிது கிடைக்குதா? எல்லாருக்குமே கல்வி அப்படிது கிடைக்குதா? எல்லாருமே முன்னேறிக்கீங்களா? ஏன்னா இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லா மக்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் மேம்பாடு அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி மேம்பாடு சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுக்காக வந்த ரிப்போர்ட் தான் SDI ரிப்போர்ட், இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இதுல இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ற மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட முதல்ல உலகத்துக்கு சொன்னவர் யார் அப்படின்னா பூட்டானின் 4வது அரசர் ஜிக்மி ஷிங்கே வாங்சுக் அப்படின்றத சொல்றார். எந்த வருஷம் சொன்னார் அப்படின்னா 1972 தான் சொல்றாரு, 1972 வருஷம். இந்த வருஷம் இவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டவங்க யாருன்னா அதே பூட்டான் நாடு அப்படின்றதான் 2009ஆம் ஆண்டு நமக்கு முதல்ல இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ட நாடு. பிற்காலத்தில் 2012 வருஷம் தான் நமக்கு நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம எல்லா நாட்டுக்கும் சேர்த்து கொண்டு வரலாம் சொல்லிட்டு 2012 அப்புறம் தான் இந்த ரிப்போர்ட் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வருது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சவர் ஜிக்மி ஷிங்கே வாங்சுக், பூட்டானோட 4வது அரசர். கொண்டு வந்த வருஷம் அவர் அறிவிச்ச வருஷம் 1972ல. நோட் பண்ணிச்சோம். முக்கியமா இதுக்கு 4 இண்டிகேட்டா சொல்லியிருப்பார். ஓகே, 4 முக்கியமான குறிக்கோள்கள் சொல்லியிருப்பார் ஆக்சுவலா. அதுபடி தான் இந்த ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா ஒன்னொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி போடுங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது 13வது கேள்வி அப்படின்றது The Marudhu brothers were executed in the fort of dash on dash. மருதுபாண்டியர்கள். இந்த கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. மருது சகோதரர்கள் எந்த வருஷம் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டன அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மருது சகோதரர்கள் யார்? நமக்கு மருது சகோதரர்கள் அப்படின்றவங்க நமக்கு வேலுநாச்சியார் இருக்காங்கல்ல. வேலுநாச்சியார் யாரு? சிவகங்கையின் அரசு வேலுநாச்சியார். அந்த சிவகங்கையின் அரசன் யாரு? முத்து ஒடுங்கநாதர். யாரு? வேலுநாச்சியாரோட கணவர் முத்து ஒடுங்கநாதர். முத்து ஒடுங்கநாதர் வேலுநாச்சியார் என்ற சிவகங்கையை ஆளக்கூடிய அரசன் அரசிக்கு படை தளபதியாக இருந்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். பெரிய மருது சின்ன மருது 2 மருது இருந்தாங்க. இதுல பெரிய மருதுக்கு வெள்ள மருது அப்படின்னும் சின்ன மருது மருதுபாண்டியன் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம். இவங்க 2 பேரும் பிற்காலத்தில் இவங்களுக்கு அப்புறம் சிவகங்கை போன்ற பகுதியெல்லாம் பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக மருது சகோதரர்களுக்கு எதிராக பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பியான ஊமத்துரை சிவத்தையா அப்படின்ற 2 பேத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ்க்கு. அப்ப பிரிட்டிஷார படையெடுத்து வருவன்றா, பரவாயில்ல படையெடுத்து வர சண்டை விடுவாப்போன்னு சொல்லிட்டு இந்த ஊமத்துரை சிவத்தையா கொடுக்காத காரணத்தினால் மருது சகோதரர்களுக்கும் பிரிட்டிஷ் போர் அப்படிது நடக்குது. இந்த போர்ல பிரிட்டிஷார் தன்னோட வலிமையான பீரங்கி படையை வச்சு தாக்கும்போது மருதுபாண்டியர்கள் வந்து தப்பிச்சு போறாங்க சிங்கம்புனேரி காடுகளுக்குள்ள. பிற்காலத்தில் பிடிச்சி வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட திருப்பத்தூர் கோட்டையில 24 அக்டோபர் 1901 வருஷம் மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருதுவும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாங்க. அப்ப தூக்கிலிட்டு கொல்லப்பட்டது திருப்பத்தூர் கோட்டை 24 அக்டோபர் 1901. அது மாதிரி இங்க ஒருவேளை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கோட்டை எதுன்னு கேட்டா அது கைத்தார் கோட்டை 1799 அக்டோபர் 16. அது மாதிரி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை எதுன்னு கேட்டா அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 31ஆம் தேதி 1905 வருஷம் சங்ககிரி கோட்டையை தூக்கிலிடப்பட்டிருப்பார். இதெல்லாம் ஞாபகம் கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி இந்த வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு ஒரு அமைச்சர் இருந்திருப்பார், சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர். இந்த சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவரை எந்த வருஷம் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது pamphlet what is wrong with Indian economic life 1938 belongs to. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா 7th சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க. உட்கார்ந்து ஃப்ரீயா இருந்தா வாசிங்க. இந்த 4 பேரும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, VKRB ராவ் அவர்கள், JC குமரப்பா அவர்கள், BR அம்பேத்கர் அவர்கள், அமர்த்தியா குமர்சன். இவங்க எல்லாருமே யாரு? நமக்கு பொருளாதார அறிஞர்கள். இவங்க எல்லாருமே இந்தியாவோட பொருளாதார விஷயத்துக்கு நிறைய பங்காற்றியவர்கள். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1938 வருஷம் இந்த சிறு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு, ஒரு பேம்ப்ளெட் வெளியிடப்பட்டிருக்கு. வெளியிட்டவர் யார் அவர்னா ரொம்ப முக்கியமான நபர் VKRB ராவ் அவர்கள். இவர் யாரோட மாணவர் அப்படின்றவரை நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. இவர் யாரோட மாணவர் VKRB ராவ் அப்படின்றவரை மறக்காம பார்த்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அது மாதிரி JC குமரப்பா அவர்கள். ஓகே, நம்மளோட கிரீன் காந்தி அப்படின்னு அழைக்கக்கூடிய பச்சை காந்தின்னு அழைக்கக்கூடிய JC குமரப்பா அவர்கள். இவர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்தது இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் ஏதாவது வச்சுக்கலாம். which 5-year plans main theme was faster more inclusive and sustainable growth. எந்த 5ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு கேட்டா அது 11th 5-year plan.
சஸ்டைனபிள் growthனு அந்த வார்த்தையை, அதாவது நிலையான வளர்ச்சின்னு ஒரு வார்த்தையை உள்ள சேர்த்தாங்க அப்படின்னா அது 12th 5 year பிளான். ஓகே, 12th 5 year பிளான் ஒரு காலகட்டம் என்ன, 2012 இருந்து 2017 வரைக்கும் கடைசி 5ஆம் திட்டம் அப்படி இதுதான். லாஸ்ட் 5 year பிளான் அப்படி இதுதான். ஏன்னா இந்த 5 year பிளான்ஸ் முதல்ல யாரும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிளானிங் கமிஷன். ஓகே, நமக்கு திட்டக்குழு அப்படின்றத கொண்டு வந்துருந்தாங்க. ஆனா பிளானிங் கமிஷன் அப்படி கலைக்கப்பட்டு இப்ப நமக்கு நித்தி ஆயோக் அப்படின்றது நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. நித்தி ஆயோக், நித்தி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது மாதிரி நித்தி ஆயோக் என்ன தேதியில நமக்கு கொண்டு வந்தாங்க, அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றத மறக்காம கமிஷன்ல கமெண்ட் அப்படின்றது போனுங்க. ஸோ கடைசி 5ஆவது திட்டத்தோட 12th 5 year பிளான் தான் அதோட மோட்டோ தான், மெயின் திங் தான், ஃபாஸ்டர் மோர் இன்க்ரீஸ் அண்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்றது. இது மாதிரியே 5ஆவது திட்டங்கள்ல ஆனுவல் பிளானோட வருஷம் என்ன, 6வது 5ஆவது திட்டத்தோட நோக்கம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோம். 5 year பிளான்ஸ் ரொம்ப முக்கியம், ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம இந்த யூனிட் 6 இருந்து யூனிட் 5 இருந்தும் ஒரு சில முக்கியமான கண்டென்ட் அப்படின்றத பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு இது புதுசா இருக்கும், ஒரு சில பேருக்கு படிச்சது ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோ உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு, பிடிக்கலாம் கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கிளாஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா, நாளைக்கு நம்ம லைவுக்கு வர போறோம், உங்களுக்கு என்ன கிளாஸ் நாளைக்கு வேணும் அப்படின்றத, என்ன டாபிக் வேணும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு லைவ் 6 மணிக்கு வந்துடுறேன். நாளைக்கு மறக்காம 6 மணி லைவ் வந்துடுறேன். நம்ம லைவ்ல சந்திப்போம். நாளை இருந்து நம்ம லைவ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு தொடர்ச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி லைவ் வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணி அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு நம்மளோட சப்போர்ட் அப்படிது எப்படி இருக்கும், அதுக்கு ஒரே விஷயம் தான், நீங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்க சந்திக்க அது வரைக்கும் எல்லாரும் இல்லை, டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. நாளை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.